إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم من يطع الله رسوله فقد فاز فوزا عظيما وإن أصدق الكتاب الله وخير هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. நிச்சயமாக புகழும் புகழ்ச்சியும் ஏகனாகிய அல்லாஹு தாலாவிற்கு, அவனையே வணங்குகின்றோம், அவனிடமே உதவி தேடுகின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுடைய தூதரும் அடியாரும் அவர்கள் நான் உறுதியாக நம்புகின்றேன். அல்லாஹு தாலா யாருக்கு நேரு வழி காட்டினானோ அவனை வழிகெடுப்பவன் யாரும் இல்லை. அவன் யாரை வழிகேட்டில் விட்டுவிட்டானோ அவனை நேர்வழி செலுத்துவன் யாரும் இல்லை. நிச்சயமாக நீதமான சொல்லையே சொல்லுங்கள், அனாதைகளிடத்திலே பரிவோடு நடந்து கொள்ளுங்கள், இன்னும் உறவினர்களுடைய விஷயத்திலே அல்லாஹுவை அஞ்சு கொள்ளுங்கள். எந்த அல்லாஹுவை நீங்கள் அஞ்சுகின்றீர்களோ அந்த அல்லாஹுவை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சு கொள்ளுங்கள். இன்னும் முஸ்லீம்களாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் நல்லடியார்களே, அருமைக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹுடைய மகத்தான பேரொருளால் அவன் நம் மீது கடமையாக்கிய ஜும்மாவுடைய வணக்கத்தை நிறைவேற்றுவதற்காக, அவனுடைய அருள் வாயில்களை அடைந்து கொள்வதற்காக இன்றைய இந்த ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் இங்கே திரளாக குழுமி இருக்கின்றோம். இந்த நல்ல தருணத்திலே சன்மார்க்கத்தை தேடி அலைந்த உத்தம நபித்தோழர் சல்மான் ஃபாரிசி அவருடைய வாழ்க்கையில் இருந்து சில வரலாற்று சம்பவங்களை, அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பதற்காக தங்களுடைய முழு வாழ்க்கையும் எப்படி அர்ப்பணித்து கொண்டார்கள், அதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடங்களும் படிப்பினைகளும் என்ன என்பதனை சில செய்திகளை இந்த ஜும்மா தினத்திலே சொல்லலாம் என்று ஆசைப்படுகிறேன். சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி சொன்னால் இரண்டு முக்கியமான செய்திகள், பிரபலமான செய்திகள். அகல் போர் என்று சொன்னால் அந்த அகல் போர் என்பது அரபுகளிடத்திலே அறிமுகப்படுத்தப்படாத ஒரு போர் முறை. நிறைய குழிகளை வெட்டி என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்துல மறைந்திருந்து போர் செய்கிறது. இந்த ஒரு போர் முறை அரபியர்களுக்கு புதுசு. இந்த போர் முறையை சொன்னவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா சல்மான் ஃபாரிசி. அகல் போர்னு சொல்லுவாங்க வரலாற்றுல. அதே போன்று இன்னொரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு பிரபலமான அதிகமாக சொல்லப்பட்ட ஒரு நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் மக்கா முஹாஜிர்களையும் மதீனா அன்சாரிகளையும் வெவ்வேறு ஊர்களை சார்ந்தவர்களை என்ன செய்வாங்கன்னா நண்பர்களாக, தோழர்களாக ஆக்கி விடுவாங்க. இப்போ அதை போன்று
சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்களை அபூதர்தா ரலியல்லாஹு அவர்களோடு நண்பர்களாக சகோதரர்களாக சேர்த்து வைக்கிறாங்க. அப்ப இவங்க அபூதர்தா ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டுக்கு போறாங்க. போய் பார்த்தா அங்க போய் தங்குறாங்க. அபூதர்தாவுடைய மனைவியுடைய கோலம் அவர்களை சிந்திக்க வைக்கிறது. என்னம்மா இப்படி இருக்கிறீங்க, என்ன காரணம், உங்க நண்பரை கேட்டுக்கிறீங்க. அப்ப அந்த இரவு அந்த வீட்டுல தங்குறாங்க சல்மான் ஃபாரிசி அவர்கள். பார்த்தோம்னா நைட்டு இரவு உணவுலாம் முடிச்சுட்டு எந்திரிச்சு கொஞ்சம் நேரத்தில் எந்திரிச்சு தொழுவ போறாரு. இவங்க தடுத்து நிறுத்துறாங்க, படுங்கிறாங்க. இரவு முழுவதும் இப்படிதான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, கிட்டத்தட்ட ஒரு ஃபஜ்ருடைய வக்து வர்ற வரைக்கும் ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ இருக்கலாம். இந்த இடைப்பட்ட நேரத்தில் சல்மான் ஃபாரிசி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அபூதர்தா எந்திரிக்கும் பொழுதெல்லாம் இரவு தொழுகைக்காக திரும்ப படுன்னு சொல்லி என்ன செய்யறாங்க, படுக்க வைக்கிறாங்க. இரவு முழுவதும் தூங்குறாங்க 2 பேரும். ஒரு குறிப்பிட்ட நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் வந்ததற்கு பின்னால் சல்மான் ஃபாரிசி அவர்கள் என்ன செய்யறாங்க, அபூதர்தா ரலியல்லாஹு அவர்களை எழுப்பி விட்டு 2 பேருமே அந்த இரவு தொழுகையை தொழுகிறாங்க. கியாமுல் லைல் என்று சொல்லக்கூடிய இரவு தொழுகையை தொழுகிறாங்க. தொழுது ஃபஜ்ர் தொழுகைக்கு பள்ளிக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிக்கு போறாங்க, தொழுகிறாங்க. நடந்த சம்பவத்தை எல்லாமே ஒரு புகாரை என்ன செய்யறது, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. யாரு, அபூதர்தா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. அப்ப ரசூல்லா கேட்கறாங்க, என்ன நடந்துன்னு கேட்கும் பொழுது சல்மான் ஃபாரிசி அவர்கள் சொன்ன அந்த செய்தியை எல்லா செய்தியும் சொல்றாங்க. அப்பதான் ரசூல்லா சொல்றாங்க, சதக்த சல்மான் செஞ்சதுதான் சரி என்று சொல்லி அபூதர்தா ரலியல்லாஹு அவர்களுக்கு என்ன செய்யறாங்க, ஒரு அறிவுரை சொல்றாங்க. இஸ்லாம் என்று சொன்னால் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்கிற மாதிரியான மார்க்கம் கிடையாது. நீ கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது. இரவு நேரத்துல தூங்கணும், இரவு முழுவதும் வணக்க வழிபாடுல ஈடுபடும் இஸ்லாம் சொல்லவே இல்லை. அப்ப கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது, உன்னுடைய உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குது, உன்னுடைய மனைவி மக்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்று சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்புறாங்க. அப்ப இதுமாரி ஒரு பிரபலமான ஒரு செய்திகள் தான் சல்மான் ஃபாரிசியை பற்றி. இதனுடைய ஆரம்பத்தை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா வரலாறுகள்ல நம்மளாம் இப்படிலாம் யோசிச்சிருப்போமா, சிந்திச்சிருப்போமா, இந்த மார்க்கத்திற்காக அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போமான்னு கேட்டீங்கன்னா நமக்கு நாம வெட்கம் வரும். அந்த அளவுக்கு உடைய அந்த செயல்பாடுகள், உடைய தேடல், சத்திய மார்க்கத்தை தேடி, சத்திய கொள்கையை தேடி, எது உண்மையான கொள்கையா இருக்கும் இந்த உலகத்துல. எவ்வளவுனா கடவுளுங்கிறான், சூரியனை வணங்குறான், நெருப்பை வணங்குறான், யூதர்களுங்க. நம்ம இப்போ எவ்வளோ பார்க்குறோம்ல, எவ்வளோ மதங்கள் பார்க்குறோம், எவ்வளோ மதங்கள் இருக்குது. எனக்கு யாரை கேட்டாலும் நான் இருக்கிறது சரியான கொள்கைங்கிறான். அப்போ ஒரு தேடல் இல்லாத அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு தெளிவை கொடுத்துட்டான். ஆனால் தெளிவில்லாத அந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் நினைச்சு இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில், விஞ்ஞான வளர்ச்சி இல்லாத காலகட்டத்தில், இது போன்ற வாகன வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் சல்மான் ஃபாரிசி அவர்கள் ஈரான் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கு ஈரான் இஸ்ரேலுக்கும் போர் நடத்தா இல்லையா, அப்போ அந்த ஈரான் நாட்டில் ஆரம்ப காலகட்டத்தில் பாரசீகம் என்று சொல்லுவாங்க. அந்த ஈரான் நாட்டில் இஸ்பஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் இந்த சல்மான் ஃபாரிசி அவர்கள் என்ன செய்கிறாங்க, பிறக்கிறாங்க. அவருடைய தந்தை எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பகுதியுடைய மேயராக இருக்கிறாங்க. இன்னைக்கு இப்படி சொன்னாங்க புரியும். அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் அவர் அந்த ஊரில் தலைவர். அப்போ செல்வ செழிப்போடு வளர்றாங்க. எந்த அளவுக்குன்னா நிறைய வசதிகள், எதுக்கும் குறைவு கிடையாது. வீடு வசதி, பண்ணை நிலம் எல்லாமே இருந்துச்சு. அப்ப சல்மான் ஃபாரிசியுடைய தந்தை என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய மகனை எப்படி வளர்க்குறாங்க, அவங்க எப்படி இருந்தாங்க ஆரம்ப காலகட்டம்னு பார்த்தீங்கன்னா, நெருப்பை வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. நெருப்பை கடவுளாக வணங்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அவங்க வீட்டில் ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அந்த நெருப்பை அணைய விடாமல் பார்த்து கொள்ளுதான் அவருடைய வேலை. ஏன்னா அது கடவுள், அவங்களுடைய பார்வையில் அது கடவுள். அப்ப இவங்க கன்னி பெண்ணை வீட்டில் எப்படி வளர்ப்பாங்க, வெளியே தெரியாம வளர்ப்பாங்களே, ஒரு குரல் கூட வெளில கேட்கக்கூடாது. அப்படி கன்னி பெண்களை வளர்க்குறாங்களா இல்லையா, அதை போன்று சல்மான் ஃபாரிசி அவர்கள் வளர்க்கப்பட்டார்கள். என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் பண்ணை நிலம் அதை பார்ப்பதற்காக வேலைக்காக என்ன செய்யறாங்கன்னா, சல்மான் ஃபாரிசி அவர்களை தன்னுடைய தந்தை அனுப்புறாங்க. அதுவரை வீட்டிலே அடங்கி கிடந்த, வெளி உலகமே தெரியாத, அதை பற்றி ஞானம் இல்லாத, அறிவில்லாத சல்மான் ஃபாரிசி அவர்கள் வெளியில வர்றாங்க. பொதுவாக நம்ம சின்ன பிள்ளையா இருந்தோம்னு சொன்னோம்னா, 10 வயசு ஒரு 15 வயசுக்கு உட்பட்ட ஒரு வயசுல இருந்தோம்னு சொன்னோம்னா, நம்மளை வீட்டில் உள்ள பாட்டிமார்கள் அல்லது அம்மாவோ அல்லது சின்னத்தாவோ பெரியத்தாவோ அல்ல சின்னம்மா பெரியம்மா என்ன செய்வாங்கன்னா, சில ஊர்களுக்கு அழைச்சிட்டு போவாங்க. இன்னைக்கு சர்வசாதாரணம். ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னாடிலாம் பஸ்ஸில் போகிறதுங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு எடுத்தோம்னா பைக்கு, காரு, எவ்வளோ வசதிகள் வந்துருச்சு. ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால்
பஸ்ஸில் போகிறது கூட அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம். அப்போ இதை விட கொடுமையான ஒரு காலகட்டம்னா வாகன வசதி இல்லாத ஒரு காலம். கன்னி பெண்ணை போல் வரத்த சல்மான் பாரிசி அவர்கள் வெளியில் வர்றாங்க, வந்து பார்க்குறாங்க. நிறைய வீதிகள் இருக்குது, கட்டடங்கள் இருக்குது. இப்படியே சின்ன பிள்ளைங்க மிட்டாய் சாப்பிட்டுட்டு போகும் அது மாதிரி போகிறாங்க. போயிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துலேருந்து ஒரு கட்டடத்துலேருந்து ஒரு சவுண்டு வருது. ஒரு சவுண்டு வந்த உடனே சல்மான் பாரிசி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை நோக்கி போகிறாங்க. போய் அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்குறாங்க. பிள்ளைங்களோட யதார்த்தமான எண்ணம் தானே இது. நம்ம ஒரு வேலைக்கு அனுப்பியிருப்போம், கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் நடந்துச்சுன்னா அதை ரெண்டு பார்ப்பாங்க. இது பெண் குழந்தைங்களுடைய இயல்பான குணம். இப்போ சல்மான் பாரிசி அவர்கள் போய் பார்க்குறாங்க. பார்த்தோம்னா கிறிஸ்தவர்களுடைய தேவாலயம். அவங்க உட்கார்ந்து அவங்க செய்கிற அந்த வணக்க வழிபாடுகள் எல்லாம் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நாம வணங்கக்கூடிய நெருப்பை வணங்கக்கூடிய இதை விட சிறந்ததாக இருக்குத, ரொம்ப அழகா இருக்குத அப்படி சொல்லி அதை பார்த்து லைட்டு போய் அதில் சாயந்தரம் உட்கார்ந்துரு. இங்கே பிரளயம் வெடிக்குது வீட்டில். என்னடா பிள்ளைய அனுப்பணும், காலையில் போனோன்னு சாயந்தரம் வரையும் ஆளை காணும். ஆளை விட்டு தேடுறாங்க, சொந்தக்காரங்களாம் தேடுறாங்க. ஒரு காலகட்டத்தில் ஒரு நேரத்தில் என்ன செய்கிறாரு, சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. ரொம்ப சாகசமாக வர்றாங்க. வந்து மகன்கிட்ட கேட்குறாங்க. சல்மான் பாரிசி அவருடைய தந்தை கேட்குறாங்க, எங்கே போனேன், என்ன ஆச்சு, நான் ஒன்றை வேலைக்கு என்னத்துக்கு அனுப்பினேன் இதெல்லாம் கேட்குறாங்க. இப்போ இவங்க அழகான ஒரு பதில் சொல்கிறாங்க. தந்தையே, நாம் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த தெய்வத்தை விட நான் இன்று கண்ட காட்சி, அவருடைய வணக்க வழிபாடுகள் மிக அழகாக இருந்தது, நம்மதை விட சிறப்பானதாக இருந்தது என்று சொன்ன மாத்திரத்தில் இதற்குத்தான உன்னை நான் வெளியில் அனுப்பினேன். இந்த செய்தியை கேட்கறதுக்காக நான் காலை சாயந்தரம் வரை இருந்தேன் என்று திட்டி தீர்க்கிறார். அதோட என்ன செய்யறாங்கன்னா அவர் வீட்டில் ரூமில் போட்டு அடைக்கிறாங்க. இது ஒரு பெரிய நீண்ட நெடிய வரலாறு. உடனே என்ன செய்யுது, இவங்களுடைய அந்த வேட்கை கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. பொதுவாக ஒரு விஷயத்தை அடக்கணும்னு சொன்னீங்களேன், திறந்து விட்டுனா பிரச்சனை இல்லை. அது நீ அடக்கி ஆளும்போது அது என்னன்னு பார்க்கணுங்கிறது மறுபடியும் இயல்பு. அப்போ சல்மான் பாரிசி அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, கடுமையான ஒரு வேட்கை ஏற்படுது, என்ன ஏற்படுது. திருப்பி சில அந்த கிறிஸ்துவ சகோதரர்களிடத்துல சொல்லி அனுப்புகிறாங்க, இந்த கொள்கை இந்த மார்க்கம் எங்கிருந்து வந்தது, சாம் தேசத்தில் வந்தது, சாம்லேருந்து சிரியாவிலேருந்து வந்தது என்று சொல்லி அனுப்பப்படுறாங்க. அப்போ நான் வந்து பார்க்கணும், சந்திக்கணும்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு செய்தி கிடைக்கிது. செய்தி கிடைத்த மாத்திரத்தில் இவங்க வீட்டை என்ன செய்கிறாங்க, வீட்டெல்லாம் ஒட்டச்சிக்கிட்டு ஒரு ஆள்தா இல்லாத நேரத்தில், தந்தை இல்லாத நேரத்தில் என்ன செய்கிறாங்க, வீட்டை விட்டு வெளியேறாங்க. போய் அந்த வணிகர்களோடு சேர்ந்து சிரியாவுக்கு போகிறாங்க. சிரியாவுக்கு போய் அங்கே உள்ள பாதிரிமார்கிட்ட நான் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அதற்கான விஷயங்கள்லாம் நடக்கிறது. அவர்கள் சீடராக சேர்ந்து கொள்கிறார்கள். சீடராக சேர்ந்து கொண்டு கொஞ்ச நாள் பணி செய்கிறாங்க கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருந்து. அப்போ கொஞ்ச காலத்தில் என்ன ஆகுதுன்னா, அந்த பாதிரியார் இரக்கம் தருவ ஏற்படுகிறது. அந்த பாதிரியார் என்று சொன்னால் பொதுவாக எல்லா மதத்திலும் அந்த ஹஜ்ரத்துமார்கள், அந்த மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்கள், போதிக்கக்கூடியவர்களை பற்றி மக்களிடத்தில் பொதுவான ஒரு நன்மதிப்பு இருக்கும். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அந்த நன்மதிப்பை பயன்படுத்தி தவறான வழியில் மக்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஈட்டுறாங்க. யார், அந்த பாதிரியார். இவர் இறந்து போனார். இறந்து போனதற்கு பின்னால் கூட இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும். அப்போ சீடராக இருக்கின்ற சல்மான் பாரிசி அவர்களுக்கு இவருடைய அந்த தில்லுமுள்ளு வேலையெல்லாம் தெரியுது. அப்போ இறந்து போனதற்கு பின்னால் அடக்கம் செய்ய வர்றாங்க. அடக்கம் செய்யப்படுகிறது. அப்போ அந்த மக்கள் எல்லாம் பேசிக்கிறாங்க, நல்ல மனிதர் இறந்து விட்டார்னு சொல்லி. அப்போ இந்த சல்மான் பாரிசி அவர்கள் தான் அவரோடு பயணித்த நாட்கள், அவர் மக்களை எப்படியெல்லாம் சுரண்டி பொருளாதாரம் சேர்த்தார் என்பதையெல்லாம் தெளிவாக சொல்கிறார். சொன்னதோடு மாத்திரமல்லாமல் என்ன செய்யறாங்க, ஆதாரம் என்னன்னு கேட்கிறாங்க. பொதுவாக மக்கள் கேட்பாங்களா இல்லையா, ஒருத்தரை பற்றி ஒரு பழி சுமத்துகின்ற பொழுது என்னப்பா ஆதாரம், எதை பற்றி சொல்ற அப்படி கேட்பாங்களா இல்லையா. அப்போ அது மாதிரி கேட்குறாங்க. கேட்ட மாத்திரத்தில் அழைச்சிட்டு போய் காமிக்கிறாங்க. பொற்குவியலாக இருக்குது, வெள்ளிகள், பொருளாதாரம். இதை பார்க்கின்ற பொழுது என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு கடுமையான கோபம். இப்போ ஜெயலலிதா அம்மையார் நீங்கள் நினச்சிருப்பீங்க, சங்கராச்சாரியார் யார், அந்த மதத்தை சேர்ந்தவர் தான். முகபத்தில் வைக்கல, பாசம் வைக்கல, அவங்களுக்கு கடுமையான கோபம். என்னது, இப்படி ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பெரிய மனிதராக இருந்து கொண்டு இவர் தவறு செஞ்சிட்டாருன்னு சொல்லி சிறையில் எடுத்தாங்க. நீங்கள் தான் வரலாறுலாம் படிச்சிருப்பீங்க. இது பொதுவாக மனிதர்களுடைய இயல்பான வரக்கூடிய கோபம் எல்லா மதத்திலையும். ஏன்னா நம்ம அந்த உயர்ந்த இடத்துல வச்சு பார்ப்போம். அப்போ அந்த மனிதரை அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, எடுத்து புதைத்த பிணத்தை எடுத்து என்ன செய்யறாங்க, சிலுவையில் அறைந்து அவளை ஆத்திரந்து அடிக்கிறாங்க. அப்போ இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம ஒரு கொள்கை ஏற்று பயணிக்கின்ற பொழுது அதில் சில சலசலப்பு ஏற்படுகின்ற பொழுது ஒட்டுமொத்தமாக என்ன செய்வாங்கன்னா, சில பேர் என்ன முடிவு எடுப்பாங்கன்னா,
இது இப்படின்னா இதுதான் போல இருக்கு, முஸ்லீம்னா இப்படிதான் போல இருக்கு, தவி ஜமாத்தெல்லாம் இப்படிதான் போல, சுன்னி ஜமாத்தெல்லாம் இப்படிதான் போல இருக்கு. அவ எந்த கொள்கையை பொறுத்த வரையிலும் கொள்கையில பிரச்சனை கிடையாது, நல்லா இறங்கிருங்க. கொள்கையில முன்ன பின்ன வேணா இருக்கலாம், சில கொள்கைகள்ல தவறானது சில சேர்ந்து இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா ஒட்டுமொத்தமாக சில என்ன முடிவு எடுப்பாங்கன்னா, மனிதர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளை வச்சு அந்த இயக்கம் தவறானது, அந்த சிந்தனைகள் தவறானது என்று சொல்ல ஒரு முடிவுக்குள்ள வருவாங்க. சல்மான் பாரிசியை பொறுத்தவரையும் அவர்கள் கொள்கையில் தெளிவாக இருந்தார். இவன் சைத்தான், இவன் சரி கிடையாது, இந்த மார்க்க நல்ல மார்க்கம் தானே என்று சொல்லி திருப்பி அவங்க ஆலோசனை செய்யறாங்க. ஆலோசனை செய்து எங்க போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த மக்கள் ஆலோசனை கொடுக்குறாங்க. சிரியாவிலிருந்து திரும்ப எங்க போறாங்க, ஈராக்கு பகுதிக்கு போறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அங்க போய் பாருங்க, இந்த அந்த கிறிஸ்துவ மதத்தை உண்மையாக பின்பற்றக்கூடிய பாதிரியார் அங்க இருக்கிறாரு சொல்லி அனுப்புறாங்க. அங்க போய் சொல்றார், நடந்த சம்பவத்துல சொல்லி அவரோடு சீடராக பயணிக்கிறாங்க. அவரும் சிறிது காலத்துல இறந்து போயிடுறாரு. அவர் இறந்து போனதற்கு முன்னாடி அவர் சில வசியத்தை செய்யறாரு. நான் இறந்து போனா நீ என்ன செய்ய, ஈராக்ல இருந்து துருக்கிக்கு போ, அங்க ஒரு மோசூல் ஒரு பகுதியில ஒரு பாதிரியார் இருப்பாரு, இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச உலகத்துல சரியான மார்க்கத்தை சொல்லக்கூடிய அவர் தான் என்று சொல்லி அவர் ஒரு வசியத்தை செஞ்சுட்டு இறந்து போயிடுறாரு. இப்படி அவர்கிட்டையும் போறாங்க, அங்கே போய் படி செய்யறாங்க, சீடராக இருக்கிறாங்க, அவரும் இறந்து போயிடுறாங்க. ஆனா இறக்கம் தருவாய்க்கு முன்னாடி இறுதியாக அவங்க என்ன செய்யறாங்கன்னா, அந்த பாதிரியாரு இதற்கு பிறகு உண்மையான கிறிஸ்துவத்தை போதிக்கக்கூடிய பாதிரியால் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஒரு விஷயம் இந்த பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, அகமது என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்கதரிசி மதீனா தோன்றுவாங்க, மக்காவில் தோன்றுவாங்க, நீங்க அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா அவரையுமே சந்திங்க, அது உண்மையான தூதர், இறை தூதர் அப்படி சொல்லி அவர் வசதி செஞ்சுட்டு இறந்து போறாங்க. இப்படியே இவருடைய அந்த தேடல் எப்படின்னா, எதில் ஆரம்பிக்குது, நெருப்பை வணங்கக்கூடியதாக ஆரம்பித்து கிறிஸ்துவத்தை பற்றி அதில் லயிச்சு அதில் ஏற்றுக்கொண்டு இறுதியாக என்ன செய்யறாங்கன்னா, சரி அப்ப இஸ்லாம் என்றால் என்ன, அப்ப உண்மையான இறை தூதர்னு ஒருத்தர் வந்திருக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, அவர் யாரு, அவர் எப்படி சந்திக்கலாம் அப்படிங்கிற வேட்கையோடு என்ன செய்யறாருன்னா, முதல்லயே சில விஷயங்களை தயாரித்துக் கொள்கிறார். ஒரு ஊருக்கு போகணும்னா நிறைய பொருளாதாரம் என்பது ஒரு முதுகெலும்பு தானே, எந்த ஊருக்கு போவதாக இருந்தாலும் பார்ப்பதாக இருந்தாலும் ஒரு பொருளாதாரம் என்பது முக்கியம். அப்ப அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, சில செல்வங்களை இவர் சேர்த்துக் கொள்கிறார். அப்ப அரபு வணிகர்களை சந்திக்கிறார். இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய இந்த செய்தியை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த பகுதிக்கு நான் செல்ல வேண்டும் என்று அவர்களிடத்தில் பேரம் பேசுகிறார். அவர்களும் பேரத்துக்கு ஒப்புக்கொள்கிறார்கள், பணத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அழைத்து சென்று கொண்டிருக்கின்ற பொழுது யூதர்களுடைய பொதுவான ஒரு கீழ்த்தனமான புத்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான தவறான செயல்கள்லாம் ஈடுபடுவாங்க. அந்த வாக்குறுதிக்கு மீறி என்ன செய்யறாங்கன்னா, மதீனாவுக்கு முன்னாடியே ஒரு இடைப்பட்ட ஒரு பகுதியில் என்ன செய்யறாங்க, ஒரு யூத நடத்தல இன்னொரு யூத நடத்தல சல்மான் பாரிசி அவர்களை விட்டு செய்யறாங்க, என்ன செய்ய வித்துடுறாங்க. வித்துட்டு என்ன செய்தி அவங்க போயிடுறாங்க. இவர் அடிமையாக வேலை செய்யறாங்க. அடிமையாக வேலை செய்து கொண்டு எப்படி கடுமையான சித்திரவதைக்கு அடிமையாக விற்கப்பட்டவர்கள் எப்படி அவங்க என்ன வேணாலும் செய்ய, அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம். அந்த காலகட்டம் உங்களுக்கு எல்லாம் தெரிந்த காலகட்டம் தான். அப்ப அடிமைகள் எல்லாம் அப்படிப்பட்ட மனிதனாக மதிக்க மாட்டார்கள். அப்ப அவர்கள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க, சிரமப்படுறாங்க. இது ஒரு பெரிய அங்கேயே இருந்து பல காலங்கள் போகுது. கொஞ்ச காலத்துல அந்த ஈதுநடத்துல என்ன செய்யுது, நண்பராக இருக்கின்ற சொந்தக்காரராக இருக்கின்ற ஒருத்தர் வர்றார். என்ன சொல்றாங்கன்னா, பனு கிளைலாங்கிற ஒரு கூட்டம் அங்கேருந்து ஒருத்தர் ஒரு நபி தோன்றிருக்காருன்னு சொல்லிக்கிறாங்களாம், பேசிக்கிறாங்களாம் என்று சொல்லி இந்த செய்தியை சொன்ன மாத்திரத்துல இவங்க எதை எதிர்பார்த்து இங்க வந்தாங்களோ, சல்மான் பாரிசி அவர்கள் பொதுவாக ஒரு வேட்கை இருக்கும், ஒரு ஆர்வம் இருக்குமே இல்லையா, அந்த முகமதை பற்றி ஒரு செய்தி இவர்கள் கேள்விப்பட்ட மாத்திரத்துல இவர்கள் போய் ஆவலோடு என்ன செய்யறாங்க, அந்த யசமான இடத்துல போய் கேட்கிறாங்க, அவர் எங்க இருக்காரு, நீ என்ன அடிமை, உனக்கே அந்த வேலை, நீ போலீஸ்ல அவர் துன்புறுத்தப்படுகிறார், இருந்தாலும் அதெல்லாம் அவங்க பெருசாக எடுத்துக்கல, இப்படியாவது அவர்களை சந்திக்க வேண்டும் என்பதுல ஆர்வமாக இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்துல எவ்வளவு பொருளாதாரம் கொடுத்தா என்ன நீ அடிமையிலிருந்து விடுதலை செய்வோம் அப்படிங்கிற பொழுது இதை பற்றிய இந்த செய்திகள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக ஈரானிலிருந்து அவர்கள் எப்படி வந்தார்கள், அந்த மார்க்கத்தை கிறிஸ்துவ மார்க்கத்தை எப்படி பின்பற்றினாங்க, அங்கேருந்து நான் உங்களை எப்படி சந்தித்தேங்கிற முழு செய்திகளையும் ரசூல்லாவை சந்திச்சு எப்படியோ அல்லாஹ்வுடைய தூதரை சந்திக்கிறாங்க. சந்திச்சு இவ்வளவு செய்திகளை சொல்றாங்க. செய்தியை சொல்லிவிட்டு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இஸ்லாத்தை மார்க்க நெறியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், உங்களை நபியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற பொழுது அப்ப இஸ்லாத்துடைய சில செய்திகளை சொல்றாங்க. ஆனால் இவர்கள் வர இயலாத ஒரு இதனிடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற செய்தியை சொல்லுகின்ற பொழுது ரசூல்லா அதற்காக பெரும் முயற்சி எடுத்தார்கள். நிறைய 360க்கும் மேற்பட்ட பெருத்த மனங்களை கொடுத்து பொற்காசுகளை கொடுத்து என்ன செஞ்சாங்க, அவங்கள விலைக்கு வாங்குறாங்க. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால், சல்மான் பாரிசி அவர்களை
அதிகமாக ஆலோசனையில் சேர்த்து கொள்ளக்கூடியவர்களாக. அதில் தான் ஒரு கட்டத்தில் அகல் போர் நடக்கின்ற பொழுது இப்போ சஹாபாக்களை எல்லாம் அழைத்து என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நிறைய என்ன செய்யறாங்க, ஆலோசனை செய்யறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்களா இல்லையா? அப்ப சல்மான் ஃபாரிசி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்து ரசூலுல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்து போய் விடுகிறது. என்ன கருத்து? இந்த மறைந்திருந்து, அதாவது பள்ளம் வெட்டி என்ன செய்வாங்கன்னா அதுக்கு கீழே நின்றுக்கிட்டு இப்ப எதிராளி வர்றது தெரியாது, அந்த மாதிரியான ஒரு போர் முறையை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது அப்ப அந்த அரபு மக்கள் ரசூலுல்லாஹ் உட்பட என்ன செய்யறாங்க, ஆச்சரியமாக சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை பார்க்கிறாங்க. அப்ப சல்மான் ஃபாரிசி சொல்லக்கூடிய அந்த போர் முறையை அந்த நேரத்தில் என்ன செய்யறாங்க, உபயோகப்படுத்துறாங்க, விட்டுக் கொள்கிறார்கள் என்ற செய்திகள் எல்லாம் வருகிறது. இதுல முக்கியமான செய்திகள் எல்லாம், இன்னும் மிக முக்கியமான செய்தி என்ன தெரியுமா? சஹாபாக்களிடத்துல ஒரு கருத்து வேறுபாடு வருது. என்ன மாதிரியான கருத்து வேறுபாடுன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாக நல்ல குணமுள்ள மனிதர்களை பொறுத்தவரை, அந்த ஆம்பளையா இருக்கலாம் பொம்பளையா இருக்கலாம், நல்ல மனிதர்கள், நல்ல குணமுள்ள மனிதர்களை பொறுத்த வரைக்கும் பொதுவாக எல்லா மக்களுமே விரும்புவாங்க, அவர்களோடு சேர்ந்து இருக்க வேண்டும், அவர்களோடு பயணிக்க வேண்டும், அவர்களோடு பழக வேண்டும் என்று ரொம்ப ஆசைப்படுவாங்க. அது யதார்த்தம், உண்மை, சரிதான். அது இப்போ சல்மான் ஃபாரிசியுடைய அந்த குணத்தை, அவருடைய கேரக்டரை பார்த்து மக்கா முஹாஜிர்களும் மதீனா அன்சாரிகளும் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது. என்ன மாதிரியான பிரச்சனை வருதுன்னு கேட்டீங்கன்னா, சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் எங்களை சார்ந்தவர்கள், எங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லி மதீனாவாசிகளும், இல்லை சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் உங்களை விட எங்களுக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்லி மக்காவாசிகள் என்ன செய்யறாங்க, ஒரு கருத்து பிரச்சனை வருது. கருத்து பிரச்சனை வந்த உடனே இந்த செய்தி ரசூலுல்லாஹ்வுக்கு போகுது. நல்லா கவனிச்சு பாருங்க. இப்படி ஒரு பிரச்சனை ரெண்டு பேருக்கு முத்திக்கிட்டு வரும் பொழுது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, என்ன செய்தி, என்ன பிரச்சனைன்னு கேட்கும் பொழுது இவர்கள் அந்த செய்தியை ரசூலுல்லாஹ்ட்ட பதிவு பண்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன வாசகம் தான் முக்கியமான வாசகம். சொல்லுவோம்ல, இப்ப ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றாங்க, சல்மான் ஃபாரிசி அவர்கள் என்னுள் உள்ளவர், நான் அவரில் உள்ளவன் என்ற செய்தி சொல்றாங்க. இவ்வளவு பெரிய ஒரு அழகான ஒரு வார்த்தையை பாருங்க. ரசூலுல்லாஹ் பொதுவாக ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு துஆவுக்கும் அவருடைய பிரார்த்தனைகளுக்கும் அவர்களில் நம்ம உதாரணத்துக்கு ஒரு செய்தியை சொல்லி சொன்னா உங்களுக்கு புரியும். ரசூலுல்லாஹ் ஒரு விஷயத்தை அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னா, மறுநாள் போருக்கு போகணும், நான் ஒருத்தர் கையில கொடுத்து விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அறிவிக்கல. அப்ப ஒவ்வொரு நபித்தோடரும் என்ன செய்யறாங்கன்னா, ஒவ்வொரு அவங்க சொல்றாங்க, நான் நினைச்சேன் ரசூலுல்லாஹ் என் கையில கொடுத்து அந்த தலைமை ஏற்று நடத்த சொல்லுவாங்க, நான் நினைச்சேன். அப்படி அபூபக்கர், இப்படி ஒவ்வொரு நபித்தோழர்களும் என்ன செய்யறாங்க. ஆனா யாருக்கு கிடைத்ததுன்னா அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு தான் செஞ்சு அந்த வாய்ப்பு அல்லாஹ்வுடைய தூதர் மூலம் அல்லாஹ் கொடுத்தான். அந்த செய்தியில என்ன சொல்றாங்கன்னா, இப்படியாவது ரசூலுல்லாஹ் என்ன கூப்பிட மாட்டாங்களா, எனக்கு அந்த பொறுப்பு கொடுக்க மாட்டாங்களா என்று ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் என்ன செய்தாலும் அதை விரும்பக்கூடியவர்களாக, அதை நேசிக்கக்கூடியவர்களாக சஹாபாக்கள் இருந்தாங்க. இப்போ அதை போன்று ரசூலுல்லாஹ் அவருடைய கடைப்பார்வை நமக்கு கிடைக்காதா, அவர்கள் நம்மளை விரும்ப மாட்டாங்களா, அவர்கள் நல்ல சொற்களை நம்ம மீது சொல்ல மாட்டாங்களா, நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்களான்னு சொல்லி எல்லா நபித்தோழர்களும் ஆசைப்பட்டாங்களா இல்லையோ. அப்ப சல்மான் ஃபாரிசி அவர்களை பற்றி அந்த இரண்டு குலத்தாரும் மதீனாவாசிகளும் மக்காவாசிகள் என்ன செய்யறாங்க, கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. ஆனா சல்மான் ஃபாரிசி ரசூலுல்லாஹ் முத்தாய்ப்பாக என்ன சொல்றாங்க, சல்மான் ஃபாரிசி அவர்கள் என்னுள் உள்ளவர், நான் அவரில் உள்ளவன். அந்த அளவுக்கு என்ன செய்யறாங்க, அந்த கேரக்டர், அவருடைய குணாதிசயத்தை, இந்த மார்க்கத்திற்காக சத்தியத்திற்காக அவர்கள் செய்த அந்த தியாகங்களை நினைவு கூர்ந்து என்ன செய்யறாங்க, அங்க ஒரு விஷயத்த சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த விஷயத்திலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? இன்னைக்கு நம்ம முஸ்லீம்னு சொல்லிக்கிறோம், இஸ்லாமியர்கள் சொல்லிக்கிறோம். தியாகம் சொன்னோம்னா யாரே செய்யணும், யாரை செய்யணும், நம்ம உட்கார்ந்து நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம். நம்ம நினைக்கிறோமே ஒரு விஷயத்தை நினைச்சு பாருங்க, அல்லாஹ் எல்லாருடைய உள்ளங்களையும் பார்க்கிறானா இல்லையா, எல்லாரும் உள்ளங்களையும் ஆளக்கூடியவனாக இருக்கிறானா இல்லையா. இன்னும் சொல்ல போனா எல்லாருவிடம் கழுத்து நரம்புக்கு சமீபத்துல நான் தான் இருக்கிறேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்றானா இல்லையா. இவ்வளவு செய்திகள் உள்வாங்கி கொண்டனா தியாகம் என்று வருகின்ற பொழுது, இந்த மார்க்கத்திற்காக எதை செய்ய வேண்டும் வருகின்ற பொழுது அதற்காக முழு மூச்சாக நாம் ஈடுபடுகின்றோமா, அல்லது தயக்கத்தோடு ஈடுபடுகின்றோமா, முக மாத்திரத்துக்காக ஈடுபடுகின்றோமா, இப்படியெல்லாம் நம்மளை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த மார்க்கத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்றான், யாரு என்னை முன்னோக்கி வருகிறார்களோ அவர்களை முன்னோக்கி நான் வர்றேங்கிறான். ரெண்டு பேர் உள்ள வர்றாங்க, 3 சகாபாக்கள் உள்ள வர்றாங்க, ரசூலுல்லாஹ் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் வர்றவர் அந்த அதுல லாஸ்ட்லேயே உட்காந்துக்கிறார், இன்னொருத்தர் நடுப்புற உட்காந்துக்கிறாரு, முன்னாடி உட்காந்துக்கிறாரு. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி அந்த லாஸ்ட்ல வந்தாரு, அவர் அப்படியே போயிட்டாரு, நடுப்புற வந்தவருக்கும் கிடைக்கல,
யார் முன்னோக்கி வந்தார்களோ அவர்களுக்கு தான் நேரு அந்த இது கிடைச்சதுன்னு சொல்றாங்களே. அப்ப எந்த அளவுக்கு இந்த மார்க்கத்திற்கு இன்னைக்கு நம்ம முஸ்லீம்களா இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மிக பெரும் கிருபையினால குர்ஆன் என்றால் என்ன, மார்க்கம் என்றால் என்ன, ஹதீஸ்கள் என்றால் என்ன, ரசூலா என்றால் என்ன, இப்படி ஓரளவு 100% இல்லை என்று சொன்னாலும் ஓரளவு அதை அறிந்து புரிந்து செயல்படக்கூடிய நிலைமையில் அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறானா இல்லையா? இப்ப இதையெல்லாம் கிடைக்காத கோடிக்கணக்கான மக்கள் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதை விட நல்ல மேன்மையான நிலை வச்சிருக்கிறான். அதற்கு நன்றி செலுத்தும் முகமாக அல்லாஹ்க்கு அதிகமாக நன்றி செலுத்துறவன், அதிகமாக தியாகம் செய்கிறவன், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்திற்காக நாம் எந்த அளவுக்கு முனைப்போடு செயல்படுகிறோம் இதெல்லாம் இந்த உரைகளின் மூலமாக நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். முடிந்த அளவுக்கு நீங்க என்ன செய்யுங்க, இந்த மார்க்கம் கிடைத்ததற்காக, இந்த மார்க்கத்திற்காக, அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய முகத்திற்காக நிறைய நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களாக, குறிப்பாக தான தர்மம் அதிகமாக செய்யக்கூடிய. இந்த தான தர்மங்கிற பற்ற ஒரு பிரச்சனை என்ன வருதுன்னு கேட்டீங்கன்னா, என்னடா பொழுது ஒழிஞ்சு பொழுது போனா காசு கேட்டுட்டு ஜிம்மாக்கு போக முடியல, ஜிம்மாக்கு போனா காசு கேட்குறாங்க, திருமண பிரச்சாரங்கிறாங்க, பொதுக்கூட்டங்கிறாங்க, மாநாடுங்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் காசு காசு காசு. ஒரு விஷயத்த நல்ல ஆழமாக பதிவு வச்சுக்கிறீங்க. இங்க இருக்கக்கூடிய எந்த ஜமாத்தாலும் யாரா இருந்தாலும் சரிதான், கேட்கக்கூடிய மக்கள் நல்லா விளங்கிக்கிறீங்க. அவர்களுடைய சட்டை பாக்கெட்டுகளை நிரப்புவதற்காகவோ, அவர்களை வீடு கட்டி கொள்வதற்காகவோ, அவருடைய வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்வதற்காக பொருளாதாரத்தை கேட்கவில்லை என்பது ஒன்று. இரண்டாவது, நாம் கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் நம்முடைய மறுமை வாழ்க்கைக்காக. இப்ப வெளிநாட்டுல கணவர் இருப்பார், அண்ணன் இருப்பார், 1ஆம் தேதியிலேருந்து 5ஆம் தேதிக்குள்ள பேங்க்லேருந்து நம்மளுக்கு மெசேஜ் வரும், கிரெடிட்டட் 30,000, கிரெடிட்டட் 20,000, கிரெடிட்டட் 10,000, ஏதோ 10,000, 20,000, 30,000, 50,000 வரும். அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். வந்துருச்சு போனாங்க. டெபிட் ஆகி போகும்போது நமக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஐயோ, இன்னும் 10 தேதி இருக்க, நீ 20 தேதி இருக்க அப்படின்னு. அப்போ பொருளாதாரம் போகின்ற பொழுது ஒரு சோகமும், வருகின்ற பொழுது சந்தோஷமும் வருது. இது கூட உலகத்தில் உள்ளது. ஆனால் நம்மிடம் இருந்து போகின்ற எந்த பொருளாதாரமாக இருந்தாலும் சரிதான், அது மறுமையில நமக்கு கிரெடிட் ஆகிட்டு இருக்கிறத ஆழமாக மனசுல பதிவு வச்சுக்கிறீங்க. நாம செய்யக்கூடிய ஒரு திரகமா இருந்தாலும், ₹1 இருந்தாலும், ₹1000 இருந்தாலும், லட்சமாக இருந்தாலும், இது பன்மடங்காக நம்முடைய இஹலாசுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ் செய்வான். அல்லாஹ் நமக்கு பன்மடங்காக பெருக்கி கொடுப்பான் என்பதை ஆழமாக மனசுல பதிவு வச்சு, முடிந்த அளவுக்கு நன்மையான காரியங்களை அதிகமாக போட்டி போடக்கூடிய மக்களாக, நன்மையான காரியங்களை அதிகமாக ஈடுபடக்கூடிய மக்களாக, அல்லாஹுடைய முகத்திற்காக எந்த காரியத்தையும் செய்கிற சாவர வரைக்கும் செய்வதுங்கிற மனசுல ஆழமாக உறுதி ஏற்படுத்தி கொண்டு நல்ல முஸ்லீம்களாக, உண்மை மூமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை நமக்கு அனைவருக்கும் அல்லாஹ் தந்தல்வான் சொல்லி என்னுடைய முதல் உரையினை நிறைவு செய்கின்றேன். வாஹித் லவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்த உரையை ஒட்டிய ஒரு சின்ன ஒரு ஹதீஸு. ஹன்னலா என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அவங்க ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்தின்னா, நான் நயவஞ்சராக மாறிட்டேன், முனாஃபிக் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே போறாங்க. அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களை சந்தித்து கேட்குறாங்க, அவர்களை பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்ற, என்ன காரணம்? இல்லை, ரசூல்லா பள்ளிவாசல்ல உரை நிகழ்த்துகின்ற பொழுது சொர்க்கத்தை பற்றிய ஆசையும் நரகத்தை பற்றிய ஒரு பயமும் வருது. நல்ல ஈமான் நிரம்பியவர்களாக சந்தோஷமாக நிறைய நன்மையான காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் பள்ளியை விட்டு வெளியேறான். ஆனால் பள்ளியை விட்டு வெளியேறி போனதற்கு பிறகு பள்ளிக்கு முன்னாடி நம்ம எப்படி வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அதை போன்ற ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. அந்த ஒரு ஒரு ஆசையோ அபிமானம் வரமாட்டாங்குது. அப்போ பள்ளியில் நாம் ஒரு சங்கல்பம் எடுத்தோம்ல, ஒரு சபதம் எடுத்தோம்ல, அல்லாஹ்விட்ட உறுதி கொடுத்தோம்ல, அதை நம்ம செய்யலையே. அப்போ அந்த இதுக்கு மாற்றம் அதெல்லாம் நடக்கிறோம் என்று சொல்லுகின்ற பொழுது, அப்போ அவர் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்கள நீ சொல்லுவது சரிதானே, அப்படித்தானே, என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரசூலுல்லாஹ்ட்ட இந்த செய்தியை சொல்கிறாங்க. சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, சாத்த ஈமான் என்பது ஏற்றம் இருக்கக்கூடியது தான். மொபைல் சார்ஜ் மாதிரி தான். திடீர்னு ஃபுல்லாக இருக்கும், திடீர்னு குறையும், 50 இருக்கும், 60 இருக்கும், 70 இருக்கும், 30 இருக்கும், திடீர்னு இல்லாமல் கூட போயிடும். அப்படி மனிதனுடைய இயல்பு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய எண்ணங்கள், நம்ம ஆசைப்படுவோம். எல்லாருமே யாருமே கெட்டவனா இருக்க ஆசைப்படுவோமா, திருடனா இருக்குன்னு ஆசைப்படுவோமா, அடுத்தவன் பொருளாதாரத்தை எடுக்கணும்னு ஆசைப்படுவோமா? எதுக்குமே ஆசைப்பட மாட்டோம். அவன் சைத்தான் கூடவே இருக்கிறான் நம்ம கூட. நாம் நல்லவனாக வாழணும்னு சொன்னா கூட ரத்த நாளங்கள்லாம் என்ன செய்யறான், சைத்தான் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறான். அவன் நல்ல எண்ணங்களை தூண்டவே மாட்டான். அவனை பொறுத்த வரையிலும் நம்மளை எப்படியாவது வழிகை எடுத்து நரக பழிக்கூடியில் தள்ளணும்.
அது அவன் அஜெண்டா 24 மணி நேரம் 7 × 24 24 மணி நேரம் அவனுடைய அஜெண்டா அதுதான். அப்ப நல்ல மனிதராக வாழ்வதற்கு மிகப்பெரிய தடையாக இருப்பது சைத்தான் தான். அப்ப நாம என்ன செய்யணும்? அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் சொல்லிட்டு முடிந்த அளவுக்கு நம்ம எப்போ ரீசார்ஜ் ஆகும், மொபைலுக்கு ரீசார்ஜ் வேணா என்ன செய்வோம், ப்ளக்கில் போய் பாயிண்ட்ல சொருவி கரெக்டாக ஏறுதெல்லாம் பார்த்து சுவிட்செல்லாம் போடுவோம். சுவிட்சு போடல ஏறாது, பள்ளிவாசலுக்கு வரல ஏறாது, தொழுவுல ஏறாது, தானம் தர்மம் செய்யல ஏறாது. இதுதான் யதார்த்தமான உண்மை. ரொம்ப சிம்பிள், ரொம்ப போட்டு மண்டையை பிச்சுக்க வேண்டியதுலாம் இல்லை. ஏன் நம்ம ஈமான் ரீசார்ஜ் ஆகல, ஏன் நம்ம மனசு வெறுமையா இருக்குது, ஏன் கவலையா இருக்குது, ஏன் கஷ்டமா இருக்குது, ஏன் மனசு ஒரு நிலையா இல்லையே, என்ன காரணம்? நம்முடைய எண்ணங்கள் எங்க ஒருங்கிப்படுத்தலாம்? பள்ளிவாசலோடு தொடர்பு அதிகமா இருக்கணும். பள்ளிவாசல் இல்லைனாலும் பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய அளவுக்கு நம்முடைய எண்ணங்களை வளர்த்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவுக்கு தொழுகை விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். வாய்ப்பு கிடைச்சா அல்ல நம்மளுக்கு பொருளாதாரத்தை கொடுத்துருக்கிறானா கேட்டுதான் கொடுக்கணும்னு கிடையாது. கொடுத்தா நமக்கு மறுமுறை கிரெடிட்டு இந்தா 10ங்கிற இடத்துல 5. இப்படி ஒரு சகோதரனை பார்க்குறோம், கடுகடுன்னு அஸ்ஸலாமு அலைக்கும் அலைக்கும் அப்படி சொன்னா என்னப்பா சலாம் சொன்னா கூட ஒரு சிரிச்ச முதல் சொல்ல மாட்டேங்கிறான். அப்ப ரசூல்லா சொல்றாங்க, நீங்க ஒரு சகோதரனை இன்முகத்தோடு சிந்திச்சு சலாம் சொன்னீங்கன்னா கூட அதுக்கு நன்மை. எப்படிப்பட்ட மார்க்கங்க, எவ்வளவு அழகான மார்க்கம்! என்ன நினைச்சு பார்க்கணும், நன்மை எப்படின்னு சொல்லிட்டு கொள்ளையடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்னா சலாம். இந்த சலாம் சொல்றதுல கூடங்க அவ்வளவு லேசி. அது குறிப்பாக பெண்கள் இடத்துல சில இடத்துல உடம்பு நல்ல மார்க்கம் தெரிஞ்சவர்கள் பிரச்சனை இல்லை, தெரியாத மக்கள் இடத்துல போய் நம்ம சலாம் சொன்னோம்னா அப்பதான் முடிக்கிட்டு வேகமா போவாங்க. ஏங்க சலாம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னோம்னா வெளில போயிருக்காங்க, அந்த வாராண்டுக்கு உள்ள போயிட்டே இருப்பாங்க. சலாம் சொன்னால் அஸ்ஸலாமு அலைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் சலாம் சொல்லுகிறாரோ அலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு 30 நன்மை. 5 செகண்ட் கூட 2 செகண்ட் கூட கிடையாது. எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்கு, எவ்வளவு அருமையா நன்மைகளை கொள்ளையடிப்பதற்கு நமக்கு சில வழங்கி இருக்கிறது. அப்ப இந்த செய்திகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணுங்க? எல்லா செய்தியும் நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி யாருக்கும் புதுசு கிடையாது, தெரியாத செய்தி கிடையாது. என்னை விட தெரிந்த மக்கள் இங்க உட்கார்ந்துருக்கலாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சா மட்டும் கிடையாதுங்க, தெரிஞ்சிட்டா மட்டும் அல்லாஹ் என்ன செய்வான் வறுமையில, நீ எல்லாம் படிச்சுட்ட, நீ குர்ஆன் ஓதிட்ட, தர்த்தீபோட ஓதிட்ட, தஜ்வீதோட ஓதிட்ட, உனக்கு எந்த குறைச்சலும் கிடையாது, இப்போ நாள் பள்ளியாசலுக்கு வரல, எப்படி ஏற்றுக்கு வருவான்? நான் +2 படிச்சுட்டேன், எனக்கு வேலை கொடுங்க, நான் MBBS படிச்சேன், எனக்கு வேலை கொடுங்க, எப்படி வருவான்? இப்போ அதுக்குள்ள குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா தான் அதுக்குள்ள உள்ள கிரெடிட் கிடைக்கும். அதை போன்று நம்ம மார்க்கத்தை தெரிஞ்சிருக்கிறோம், புரிஞ்சிருக்கிறோம், ஆனால் தொழுவு பக்கம் மட்டும் வரமாட்டோம். அப்போ யார் ஏமாளின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மனுஷன் ஏமாலியா இருக்கிறது நம்ம நினைக்கிறேன், ஏமாலி நினைக்கிறேன், கிறுக்கு நினைக்கிறேங்கிறோம்ல. அப்ப அல்ல எப்படி அப்பா இல்லை படிப்பட்டவன், எல்லாத்தையும் அறிஞ்சவன் தானே அவன். உன் எண்ணத்தை, உன் சூதை, உன் சிந்தனைய, கெட்ட எண்ணத்தை, நல்ல எண்ணத்தை எல்லாத்தையும் எல்லாம் அறிஞ்சிருக்கிறான்ல. அப்ப முடிந்த வரைக்கும் என்ன செய்யணுங்க? நிறைய நல்ல மகள் செய்வதற்கு நாம் என்ன செய்யணும்னா மனமாச்சரியங்களை தூக்கி ஓரமா வச்சுட்டு நம்ம என்னைக்கு நம்ம மனசு சரியான்னு சொன்னோம்னா தொழுகையில ஈடுபட தான் அந்த மனசு சரியாகும். முதல் படி அதுதான். அதுல சரியாயிடுச்சுன்னா அப்ப எல்லாமே ரசூலுல்லாஹ் சரியாயிடுன்ட்டாங்க. இப்போ முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்க? நன்மையான காரியங்கள்ல நம்ம தொய்வுலாம் ஏற்படும். சைத்தான் நம்ம வடிகெடுத்துக்கிட்டு தான் இருப்பான். இதை சொல்லிட்டு நம்ம காரணத்தை காட்டிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த செய்தி திருப்பி நான் பதிவு பண்றேன். சைத்தான் அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். நாம என்ன செய்யணும்னா முடிந்தாலே அல்லாஹ்விடத்துல தௌபா செஞ்சுக்கிட்டு அல்லாஹ் நேர்வழியிலே இருந்து மௌத்தாவதுக்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்விடத்துல பிரார்த்தனை செஞ்சு முடிந்த அளவிற்கு உண்மை முஸ்லீம்களாக மூமின்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த ஒரு கடைசி நேரம் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துவிட வேண்டும் என்று சொல்லி என்னுடைய 2வது உரையினை நிறைவு செய்கின்றேன். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.